ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சொன்னில் பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாட் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஃபிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு காயின் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த காயின் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒன்று ஜஸ்ட் சின்ன கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேப் பண்ணுற மாதிரி கேம் கிடையாது, ஒரு புது ட்ரெண்டான கேம் தான் அது. ஓகேவா? ஸோ அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ ஏர்ன் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த என்னெல்லாம் பண்ணலாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக நிறைய சொல்ல கொடுத்துல. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ டெலகிராம் சேனலில் கொடுத்துறேன். கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இது வந்து டெலகிராம் வீடியோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மெசேஜ் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட் வாய்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட டெய்லி லாகினுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் உள்ள லாகின் பண்ணிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 6 சான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணணும். ஸோ அந்த கேம் பார்த்தா ரொம்ப ஈஸியான கேம்ஸ் தான் அது. ஸோ ப்ளே பண்ணி காட்டுறப்ப ஜஸ்ட் ப்ளே கேம் கொடுத்தீங்கன்னா ஸோ டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் மேலே. அந்த டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 60 பாயிண்ட் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ காயினுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. நடுவில் இந்த மாதிரி கல் ஒன்று இருக்கும். அந்த கல் எடுத்திங்கன்னா ஸோ அதுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் தான் வரும். ஸோ பாருங்கள், கிஃப்ட்டுக்கு வந்து 30 பாயிண்ட். ரைட். இப்போ அது மாதிரி பெரிய பெரிய காயின், ஐயோ தெரியாமல் கல் எடுத்துட்டேன். ஸோ கல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிய கல் எடுத்திங்கன்னா ஸோ இப்போ கரெக்டாக கல்லில் தான் எடுக்கிறேன்னு தெரியல. அந்த கேம்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கேம் ப்ளே பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சான்ஸ் முடிச்சிட்டேன். அதில் மொத்தம் 195 கிடச்சிது. அதில் நெக்ஸ்ட் சான்ஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம். அதாவது வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக கேம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அதிகமாக காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லீடர் போர்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் இருக்குது. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் தான். ஸோ டெலகிராம் டாஸ்க் அதெல்லாம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினான்ஸ் அக்கௌண்ட் பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 10,000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பினான்ஸ் ஆப்ஷனுக்குள்ள எங்கேயோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஸோ பைண்ட் பினான்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா பினான்ஸ் ஆப் வச்சுக்கிறதால பினான்ஸில் போயிடுச்சு. சில டைம் என்ன ஆகும்னா இது வந்து லாகின் பேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயம் போகும். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் டெலகிராம் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஸோ டெலகிராம் வந்து இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அப்போ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் அகைன் கொடுத்து பார்க்குறேன். ரைட். பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எடுத்துகிட்டேன். பட் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்டேட் ஆகிறவங்க பார்ப்போம். ஸோ அதை பார்த்தா ஃப்ரெண்ட் இன்விடேஷன். ஸோ அங்கே வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கூப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதிகபட்சம் பார்த்தோன்னா வந்து 10% வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணால் 10% தருவாங்க. அண்ட் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து 50K வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500K எடுத்தாங்கன்னா அதில் 50K தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் வராது. ஸோ இப்போ ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அவங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதில் வந்து கேப் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்வைட் தான் கொடுத்துலாம். செகண்ட் லெவல் வந்து எதுவுமே கொடுத்துடல. ஸோ இன்வைட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணி இந்த மை ரெக்கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே பாருங்கள். ஸோ கேம் ப்ளே பண்ணது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். ஸோ அது பினான்ஸோட அஃபிஷியல் பாட்டுங்கிறதால ஸோ கொஞ்சம் பினான்ஸில் கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும். ஸோ நல்லா போகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி ஏன்னா கேம் ப்ளே பண்ணணும். கொஞ்சம் டைம் வந்து இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மணி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ நிறைய நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு தான். ஸோ மற்ற அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக டெலகிராம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.